வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 24ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, 2025 சாலை விபத்துகளில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. 2025ஆவது ஆண்டு சாலை விபத்துகள் ரொம்ப அதிகமாக தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்தியாவில் 2025ஆவது ஆண்டு சாலை விபத்துகள் மொத்தமாக 5.13 லட்சம் நடந்திருக்கு. சாலை விபத்து மரணம் பார்த்திங்கன்னா 1.83 லட்சம் நிகழ்ந்திருக்கு. இது ஒரு மணி நேரத்திற்கு 59 சாலை விபத்துகள் அந்த ரீதியில் நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு மணி நேரத்தில் 21 சாலை விபத்து மரணங்களும் நடந்திருக்கு. சாலை விபத்துகள் அதிகமாக தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. அதே மாதிரி சாலை விபத்து மரணங்கள் அதிகமாக உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு. சாலை விபத்துகளை குறைக்கிறதுக்கு 4 தூண்கள் இருக்குது அப்படின்னு மத்திய அரசு நம்புகிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கல்வி, 2வது பொறியியல், 3வது அமலாக்கம், 4வதாக அவசர சிகிச்சை. கல்வி அப்படின்னா விழிப்புணர்வு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இந்தியாவிலேயே அதிகமான சாலை விபத்து நம்ம தமிழ்நாட்டில் தான் நடக்குது. அதுலேயும் தமிழ்நாட்டில் நடக்குதுல்ல, அதே மாதிரி ரொம்ப அதிகமான சாலை விபத்து இருசக்கர வாகனங்கள் ஓட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் நடக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா, இந்த ஹெல்மெட் போடாமல் ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் நடக்குது. அப்போது இது ஒரு விழிப்புணர்வு தானே. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால இனிமேல் நம்ம ஹெல்மெட் போடாமல் வேகமாக இந்த மாதிரிலாம் ஓட்ட மாட்டோம்ல, அது. அடுத்த பொறியியல் அப்படின்னா, சாலை கட்டமைப்பு ஒழுங்காக இருக்கும்போது கொஞ்சம் விபத்துகள் குறைக்க முடியும். அடுத்து அமலாக்கம் அப்படிங்கிறது, இப்போ நிறைய சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் பேப்பரில் இருக்குது, அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் மேட்ரு. அடுத்து அவசர சிகிச்சை. இப்போ ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவரை அவசரமாக சிகிச்சை பண்ணி சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லைல்ல, அதான் அவசர சிகிச்சை. அப்போ இந்த 4மே சாலை விபத்துகளை குறைக்கிறதுக்கான தூண்கள் அப்படின்னு மத்திய அரசு நம்புகிறாங்க. இது நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்த தகவல். அடுத்தது, 23வது காமன்வெல்த் போட்டி 2026 எந்த நாட்டில் நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் ஸ்காட்லாண்டு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, 23வது காமன்வெல்த் போட்டி ஸ்காட்லாண்டில் தொடங்கியிருக்கு. ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோ அப்படிங்கிற பகுதியில் தான் இது நடைபெறுது. இது இந்த ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. இதற்கு அவங்க ஒரு அதிகாரப்பூர்வ சின்னம் வெளியிட்டிருக்காங்க. அதோடைய பேர் ஃபின்னி அப்படிங்கிறது. இது ஒரு யூனிகார்ன், அதாவது ஒற்றை கொம்பு குதிரை. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான். இந்த காமன்வெல்த் போட்டி இது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். இந்த காமன்வெல்த் போட்டி அப்படிங்கிறது பிரிட்டிஷுடைய ஆளுகைக்கு கீழே இருந்த நாடுகளுடைய இடையில நடைபெற போட்டி தான் இது. இது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். இப்போ இது நடைபெற்று இருக்குல்ல, இதுக்கு அடுத்ததாக 2030 தான் நடைபெறும். அது நம்ம இந்தியாவில் நடைபெற போகுது. இந்தியாவில் அகமதாபாத்தில் தான் நடைபெற போகுது. இதற்கு முன்னாடி இந்தியாவில் நடந்திருக்கா அப்படின்னா, ஆமாம், 2010 காமன்வெல்த் போட்டி நம்ம புதுடெல்லியில் நடைபெற்றிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுடைய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A எக்ஸாம், இதற்கான டெஸ்ட் பேட்சுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம வழங்குகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது, பூஜ்ஜிய இடைநிற்றல் இலக்கை அடைய சம்ரஸ் வித்யா சேது பிரச்சாரத்தை தொடங்கிய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் குஜராத். இப்போ பார்த்திங்கன்னா, பள்ளியில் மாணவர்கள் இடைநிற்றலை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சம்ரஸ் வித்யா சேது அப்படிங்கிற திட்டத்தை, இது ஒரு பிரச்சாரத்தை குஜராத் தொடங்கியிருக்காங்க. இதில் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற மாணவர்கள் பள்ளியில் படிப்பை பாதியில் நிறுத்தியிருப்பாங்கள்ல, அவங்கள கண்டுபிடிச்சி மீண்டும் அவங்கள பள்ளியில் இணைகிறதுக்காக அவங்கக்கிட்ட ஒரு பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. அதுதான் இந்த திட்டம். அடுத்தது, தற்போது விண்ணில் செலுத்தப்பட்ட கிராவிட்டி 1 எந்த நாட்டை சார்ந்த தனியார் ராக்கெட்? இதற்கான ஆன்சர் சீனா. இப்போ பார்த்திங்கன்னா, சீனாவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் ஓரியன் ஸ்பேஸ் அப்படிங்கிற தனியார் நிறுவனம், அவங்க கிராவிட்டி 1 அப்படிங்கிற ராக்கெட்டை விண்ணில் செலுத்தியிருக்காங்க. அந்த ராக்கெட்டில் சில சேட்டலைட்டை வைத்து அனுப்பியிருக்காங்க. அடுத்தது, பரிவர்த்தன் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? இதற்கான ஆன்சர் டெல்லி. பரிவர்த்தன் அப்படின்னா என்னென்னா, பழைய வாகனங்களை அகற்றி, அதாவது பழைய வணிக வாகனங்களை அகற்றி அதற்கு பதிலாக BS6
மற்றும் மின்சார வாகனங்களை மக்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கிறதுக்கான திட்டம். ஓகே, இதற்கு இப்போ வந்து டெல்லி ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இந்த பரிவர்த்தனுக்கு ஒரு விரிவாக்கம் இருக்குது. அது என்ன அப்படின்னா ப்ரோக்ராம் ஃபார் ஆக்சலரேட்டட் ரினிவல் அண்ட் இன்சென்டிவேஷன் ஆஃப் வெஹிக்கிள் அசட்ஸ் ஃபார் ரெடியூசிங் டிரான்ஸ்போர்ட் ஏர் பொல்யூஷன் அண்ட் நெட்வொர்க் எமிஷன் அப்படிங்கிறது தான். அப்போ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய வாகனங்களை எதற்காக நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னா பழைய வாகனங்கள் ரொம்ப அதிகமான புகையை வெளியிடுது. இதன் மூலமாக காற்று மாசுபாடு ஏற்படுது. அப்போது இந்த பழைய வாகனங்களை மாற்றுறதுக்காக அவங்க சில ஊக்க தொகை மாதிரி அறிவிக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய மின்சார வாகனங்களுக்கு ஒருத்தங்க மாறுறாங்க அல்லது BS6 வாகனங்களுக்கு அவங்க மாறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10 ஆண்டுகள் 100% வந்து மோட்டார் வாகன வரியிலேருந்து விலக்கு வழங்குறாங்க. அடுத்தது அவங்களுடைய பதிவு கட்டணம் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படுது. இது டெல்லியில் மட்டும்தான். அடுத்தது வாகனங்களுக்கு அவங்க வாங்கிறதுக்கு கடன் வாங்குவாங்கள்ல, அதில் 5% வந்து வட்டி மானியம் வழங்குறாங்க. அடுத்தது பழைய வாகனங்கள் அவங்க வந்து விற்க போகிறாங்க அப்படின்னு வச்சுப்போமே, அல்லது வந்து அதை டிஸ்போஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த வாகனத்தில் ஏதாவது சாலை வரி இருக்குது அல்லது அபராத தொகையை வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து விலக்கு கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ அதை கெட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது மெனுயர்ஸ் சர்வதேச சதுரங்க போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் யார்? இதற்கான ஆன்சர் எஸ் ரோஹித் கிருஷ்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா மெனுயர்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி பிரான்ஸ் நாட்டுடைய மெனுயர்ஸ் நகரில் நடைபெற்றது. இதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் ரோஹித் கிருஷ்ணா வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. அடுத்தது புவிசார் தொழில்நுட்பங்கள் மற்றும் பயன்பாடுகள் பற்றிய 5வது பிரிக்ஸ் பணிக்குழு கூட்டத்தை நடத்திய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் IIT திருப்பதி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் அமைப்பு கீழே இருக்கிற நாடுகளுக்கு இடையில் இருக்கிற புவிசார் தொழில்நுட்பங்கள் மற்றும் பயன்பாடுகள் பற்றிய ஒரு கூட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க. இந்த ஆண்டு பிரிக்ஸ் கூட்டமைப்பிற்கு தலைமை தாங்குகிற நாடு எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ரொம்ப முக்கியமான கேள்வி அது. அடுத்தது இந்தியாவின் முதல் ஆழ்ந்த மொழி அருங்காட்சியகம் எந்த நகரத்தில் திறக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் கொல்கத்தா. மேற்கு வங்காளத்துடைய தலைநகரான கொல்கத்தாவில் ஆழ்ந்த மொழி அருங்காட்சியகம் இம்மர்ஸ் லாங்குவேஜ் மியூசியம் வந்து திறந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு மொழியும் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி அது சம்மந்தமான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே இருக்கும். அப்போ மொழிகளுடைய வரலாறு, எழுத்து, ஒலி இதெல்லாத்தையுமே டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலமாக காட்சிப்படுத்துகிறாங்க. அதுவும் இங்கே ஒரு சிறப்பு தான். அடுத்தது அந்த அருங்காட்சியகத்திற்கு இவங்க ஒரு பேரை வைத்திருக்காங்க. அதோடைய பேர் வந்து சப்தலோக் அப்படிங்கிறது தான். அடுத்தது தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட குஷா ஏவுகணையை உருவாக்கிய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் DRDO. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குஷா அப்படிங்கிற ஒரு ஏவுகணை இது ஒரு நீண்ட தூர இலக்கை துல்லியமாக தாக்குற ஏவுகணை. இதை இப்போது ஒடிசாவில் அப்துல் கலாம் தீவில் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இதை DRDO மற்றும் அதன் ஆய்வகங்கள் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. இதை இப்போ DRDO தான் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. DRDO அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான். தமிழில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம். அடுத்தது ருமேனியா நாட்டிற்கு கடந்த 30 ஆண்டுகளில் பயணித்த முதல் இந்திய குடியரசுத் தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் திரௌபதி முர்மு. கடந்த 30 ஆண்டுகளில் இந்தியாவை சேர்ந்த எந்த ஒரு குடியரசுத் தலைவரும் ருமேனியா நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளலை. ஆனால் இப்போது திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ருமேனியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க. கடைசியாக 1994 ஆண்டு இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த சங்கர் தயாள் சர்மா அங்கே போயிருந்தார். அதுக்கு அடுத்தது இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் திரௌபதி முர்மு அவர்கள் தான் அங்கே போகிறாங்க. இப்போ குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அரசு முறை பயணமாக மால்டோவா, மார்சிடோனா மற்றும் ருமேனியா இந்த 3 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. இந்த ருமேனியாவுக்கு இப்போ கடைசியாக போயிருக்காங்க. தென்கிழக்கு ஐரோப்பாவோட மிகப்பெரிய நாடு எது அப்படின்னா அது ருமேனியா தான். ருமேனியாவுடைய தலைநகர் வந்து புகாரெஸ்ட் அப்படிங்கிறது. ருமேனியாவுடைய அதிபர் வந்து நிகுசர் டான் அப்படிங்கிறவர். அடுத்தது தற்போது உச்சநீதிமன்றத்தில் எத்தனை வழக்குகள் தேக்கத்தில் உள்ளன? இதற்கான ஆன்சர் 96,000. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் உச்சநீதிமன்றத்தில் இப்போது 96,000க்கு மேலே வழக்குகள் வந்து தேக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற நீதிமன்றங்களில் 5,64,00,000 வழக்குகள் தேக்கத்தில் இருக்குது. இதை கூறினது யார் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் இப்போ மத்திய சட்டத்துறை அமைச்சரான அர்ஜுன் ராம் மேக்வால் வந்து தெரிவித்திருக்காரு. அடுத்தது தற்போது
எபோலா பாதிக்கப்பட்ட எந்த நாட்டிற்கு இந்தியா 4.5 டன் மருந்து பொருட்களை அனுப்பியது? இதற்கான ஆன்சர் கென்யா. கென்யா அப்படிங்கிறது ஒரு ஆப்பிரிக்க நாடு. அங்கே இப்போ எபோலா தொற்று வந்து அதிகமாக இருக்குது. அப்போது இந்தியா தரப்பிலிருந்து ஒரு 4.5 டன் மருந்து பொருட்களை அங்கே அனுப்பியிருக்கோம். இது வரைக்கும் இந்த எபோலா சிகிச்சைக்காக இந்தியா அந்த நாட்டிற்கு 45 டன்னுக்கு மேற்பட்ட மருந்துகள் வந்து அனுப்பியிருக்கோம். அடுத்தது, அகில இந்திய சீனியர் ரேங்கிங் பேட்மிண்டன் போட்டி 2026 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. சென்னையில் தான் இது நடைபெற்றது. சென்னையில் நேரு உள் விளையாட்டு ரங்கத்தில் தான் இது நடைபெற்றது. தமிழ்நாடு 2 பிரிவுகளில் சாம்பியன் பட்டம் வென்றிருந்தோம். ஒன்று பார்த்திங்கன்னா கலப்பு இரட்டையர் பிரிவில் தங்கம் ஜெயிச்சிருந்தோம். கலப்பு இரட்டையர் பிரிவு அப்படிங்கிறது ஒரு ஆண் ஒரு பெண் இந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து விளையாடுறது. இதில் ஸ்ரேயா பாலாஜி மற்றும் விமல் ராஜ் அண்ணாதுரை இவங்க 2 பேரும் சேர்ந்து தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது மகளிர் இரட்டையர் பிரிவில் கேரளாவை சேர்ந்த நயனா ஒயாஇஸ் அவங்களும் விஎஸ் வர்ஷினி அப்படிங்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த வீராங்கனையை சேர்ந்து தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். தேசிய வருமான வரி தினம், இது ஜூலை 24ஆம் தேதி. நேஷ்னல் இன்கம் டேக்ஸ் டே, இதை ஹிந்தியில் ஆய்கர் திவாஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நம்ம இந்தியாவில் வருமான வரி 1860ஆவது ஆண்டு, அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே கொண்டு வந்துட்டாங்க. இதை அறிமுகம் பண்ணவர் வந்து ஜேம்ஸ் வில்சன். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எதற்காக இதை தொடங்கினாங்க அப்படின்னா 1857ஆவது ஆண்டு சிப்பாய் கிளர்ச்சி வந்து நடைபெற்றதில்ல, அதில் இந்தியாவில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுது. மெயினாக கவர்மெண்ட்டுக்கு பயங்கர லாஸ் ஏற்படுது. அதை ஈடுகட்டுறதுக்காக இந்த வருமான வரியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இனி ரிவிஷன் பார்க்கலாம். 2025 சாலை விபத்துகளில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்தது, 23வது காமன்வெல்த் போட்டி 2026 எந்த நாட்டில் நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் ஸ்காட்லாந்து. அடுத்தது, பூஜ்ய இடைநிற்றல் இலக்கை அடைய சம்ரஸ் வித்யா சேது பிரச்சாரத்தை தொடங்கிய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் குஜராத். அடுத்தது, தற்போது விண்ணில் செலுத்தப்பட்ட கிராவிட்டி 1 எந்த நாட்டை சார்ந்த தனியார் ராக்கெட்? இதற்கான ஆன்சர் சீனா. அடுத்தது, பரிவர்த்தன் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது, மெனுயர்ஸ் சர்வதேச சதுரங்க போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் யார்? இதற்கான ஆன்சர் எஸ் ரோஹித் கிருஷ்ணா. அடுத்தது, புவிசார் தொழில்நுட்பங்கள் மற்றும் பயன்பாடுகள் பற்றிய 5வது பிரிக்ஸ் பணிக்குழு கூட்டத்தை நடத்திய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் ஐஐடி திருப்பதி. அடுத்தது, இந்தியாவின் முதல் ஆழ்ந்த மொழி அருங்காட்சியகம் எந்த நகரத்தில் திறக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் கொல்கத்தா. அடுத்தது, தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட குஷா ஏவுகணையை உருவாக்கிய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் டிஆர்டிஓ. அடுத்தது, ருமேனியா நாட்டிற்கு கடந்த 30 ஆண்டுகளில் பயணித்த முதல் இந்திய குடியரசுத் தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் திரௌபதி முர்மு. அடுத்தது, தற்போது உச்சநீதிமன்றத்தில் எத்தனை வழக்குகள் தேக்கத்தில் உள்ளன? இதற்கான ஆன்சர் 96,000. அடுத்தது, தற்போது எபோலா பாதிக்கப்பட்ட எந்த நாட்டிற்கு இந்தியா 4.5 டன் மருந்து பொருட்களை அனுப்பியது? ஆன்சர் கென்யா. அடுத்தது, அகில இந்திய சீனியர் ரேங்கிங் பேட்மிண்டன் போட்டி 2026 எங்கு நடைபெற்றது? ஆன்சர் சென்னை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் பார்க்கலாம். பின்வருவனவற்றில் மித்ரா மேளா சங்கத்தை தொடங்கியவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, விநாயக் தாமோதர் சாவர்கர் அப்படிங்கிறது தான். இது நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அப்புறம் இன்றைக்கான கேள்வி இது பார்த்தீங்கன்னா, அனைத்திந்திய முஸ்லீம் லீக் கட்சியை 1906ஆவது ஆண்டு நிறுவியது யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ முகமது அலி ஜின்னா, ஆப்ஷன் பி குவாஜா சலிமுல்லா, ஆப்ஷன் சி சர் ஆஹா கான், ஆப்ஷன் டி ஏகே பைசல் ஹக். இதில் நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இது உங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், கெஸ் பண்ணி ஒரு ஆன்சர் வந்து சொல்லுங்கள். அப்படின்னா தான் அடுத்த வீடியோவில் கரெக்டான ஆன்சர் சொல்லும்போது நீங்கள் பண்ண ஆன்சர் வந்து கரெக்டாக அப்படின்ற ஆங்கிளில் நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் மேலே தான் இருக்கும். தேங்க்யூ.